வணக்கம். நிறைய பேர் பல நாளாக கேட்டுட்டு இருந்த கேள்வி, மார்க்கெட் எப்போ கரெக்ஷன் ஆகும், பெரிய ஃபால் வருதா, ரைட்? இது மாதிரி கேள்விகள் நிறைய இருந்துச்சு. இப்போ கேட்குற கேள்வி எவ்வளோ தூரம் கீழே போகும், எந்தெந்த ஸ்டாக்கை எக்ஸிட் பண்ணலான்றது. நான் அந்த ஸ்டாக் எக்ஸிட் பற்றி நான் நிறைய பேசல இன்னைக்கு. நிறைய பேர் யூடியூப்ல இருக்கிறாங்க, நிறைய நல்ல அனலிஸ்ட்லாம் இருக்கிறாங்க, அவங்க பேசிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பற்றி ஒன்றுமே நான் சொல்ல. பட் டிஸ்கஸ் பண்ணாத சில விஷயங்கள் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய பேர் எலெக்ஷன் டேட் இன்னைக்கு ஈவினிங் அரௌண்ட் 4 o'clock அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ரெகுலர் மீடியாஸ் ஆகட்டும், இல்லை யூடியூபர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே அந்த டேட்டை பற்றி பேசிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஆஸ் எ ட்ரேடர், ரைட், ஆஸ் எ ட்ரேடர் என்ன பண்ணணும், என்னென்ன எதிர்பார்க்கலாம், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் இன்னையில இருந்து டில் ஜூன் 4th வச்சிங்களேன். ஜூன் 4th தான் ரிசல்ட் டேட். இது வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம் வரும்ன்றது நம்ம இது பிட்டா நிறைய இடத்துல நம்ம பேசி இருக்கிறோம், அங்கங்க ஹிண்ட் கொடுத்துருக்கிறோம். பட் முழுசா பேசினது கிடையாது. இன்னைக்கு எஸ் இதை பத்தி பேச போறோம். பட் எவ்வளவு தூரம் இதை நீங்க சீரியஸா எடுத்துக்க போறீங்கன்றது தெரியாது. பட் இது ஒரு வெறும் சீரியஸான ஒரு டாபிக்னு வச்சிங்களேன். இந்த டைரக்ஷன்ல ப்ராபப்ளி நம்ம அடுத்த வாரத்தில் ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் போடுறேன். அதாவது ஏன் இந்த வருஷம் எலெக்ஷன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான எலெக்ஷன்றது ஒன்று இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல. பட் இந்த வருஷம் எலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எலெக்ஷன். அண்ட் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல அது ஒரு பெரிய இம்பாக்டும் எவர் லாஸ்டிங் இம்பாக்ட் விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று எஃபிஐ, அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், நீங்க லோன் வாங்குறீங்களா, இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுங்க. இன்னொன்று செபி சேர்மேன் ஃப்ரோத் இருக்கு, இது பபுள் ஆயிடக்கூடாது, ஸ்மால் கேப் மிட் கேப்ல ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ஸோ எல்லாருமே ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த ரிப்போர்ட்ல நிறைய பாசிட்டிவாகவும் இருக்கு, நெகட்டிவாகவும் இருக்கு. நெகட்டிவ் எடுத்துக்கிட்டா லார்ஜ் கம்பெனிஸ் லைக் ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ எல்லாம் அவன் 50% பணம் எடுத்துட்டு வரதுக்கு ஆல்மோஸ்ட் 50-60 நாள் பிடிக்குது. ஸோ தட் மீன்ஸ் அவங்க பொசிஷன் ஹெவியா வச்சிருக்கிறாங்க. அண்ட் அந்த பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்றதுக்கு டைம் பிடிக்குது, ரைட்? ஸோ இதான் பேசிக்கா அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல காட்டியிருக்கு. நிறைய இதெல்லாம் எங்களுக்கு மேக்சிமம் ஒரு 15 to 20 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்லாம் தனியா வச்சுங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ஸ்மால் கேப் மிட் கேப் கரெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. எப்பயுமே ஒரு ரேலியோட எண்டு ஞாபகம் வச்சுங்க. ஒரு ரேலியோட எண்டு ரெண்டு விதமான சிம்டம்ஸ் காட்டும். ஒன்று ஸ்மால் கேப் மிட் கேப்ஸ் கீழே விழுவும். பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் எப்பயுமே லாஸ்டா ரேலி ஆயிட்டு அதுவும் கீழே விழுவும். இப்ப நடந்துட்டு இருக்க சினாரியோ ஆல்மோஸ்ட் அது மாதிரி தான் இருக்கு. நீங்க எடுத்து பாருங்களா, பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ்லாம் செம்ம ரேலி, சாதாரண ரேலியெல்லாம் இல்லை, செம்ம ரேலி. அந்த ரேலி முடிஞ்சிடுச்சான்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, அது எல்லாமே ஓரளவு கரெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. எனிவே பிட்வீன் 15 to 20-25% கீழே விழுந்துட்டு இருக்கு. ரெண்டாவது, ஸ்மால் கேப் மிட் கேப்பும் விழுந்துட்டு இருக்கு. அடுத்தது லார்ஜ் கேப் விழுவுமான்றது கேள்வி. இது ஒரு டீப் கரெக்ஷன்ஸ் ஆகுமான்றது அடுத்த கேள்வி. அது ஆகுமான்றது நம்ம இப்ப பேச வேணாம். ஏன்னு சொன்னால் 24ல ஒரு டீப் கரெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது நம்ம ஊர் சமாச்சாரம். இப்ப உழுவுறது எல்லாமே நம்ம ஊர் சமாச்சாரம், நம்ம ஊர் சம்பந்தப்பட்டது. பேஸ் ப்ராப்ளம் எங்க இருந்து வரும்ன்றது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஒன்னு சைனா, இன்னொன்னு யுஎஸ் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இது பல வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் கொஞ்சம் பாலிடிக்ஸ் கலந்தது. அண்ட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தால் இது எல்லாமே கரெக்டான்றது உங்களுக்கு தோணும். இப்போதைக்கு இந்த ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் எல்லாமே ஒதுக்கி வச்சிருங்க. இந்த எலெக்ஷன் நிறைய பேத்துக்கு, மறுபடியும் நான் சொல்றேன், நிறைய பேத்துக்கு, தனிநபருக்கு அண்ட் அதே மாதிரி நிறைய அரசியல் கட்சிக்கு வாழ்வா சாவான்ற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில 30-40 வருஷமா ஒரு கட்சியை வளர்த்து, உங்களுக்கு தெரியும் ஒரு கட்சி வளர்க்கறதுக்கு எவ்வளவு தூரம் ஸ்பெண்ட் ஆகுன்றது. ஆல்மோஸ்ட் ஆவரேஜா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய கட்சின்னு எடுத்தீங்களா, சராசரியா ஒரு மாசத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு 2 கோடி ரூபாய் செலவாகும். அப்ப 30 மாவட்டத்துக்கு என்ன ஆச்சு, ரைட்? இன்டூ 12 போடுங்க. வாட் இஸ் த எக்ஸ்பென்ஸ்? அந்த எக்ஸ்பென்சஸ் மாதிரி ஆல்மோஸ்ட் 25-30 வருஷம்
செலவு பண்ணிட்டு ஒரு 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 சேலஞ்ச் வருது. இதை வந்து நான் தமிழ்நாடு பற்றி மட்டும் பேசல, ஆல் இண்டியா பேசிஸ்ல நான் பேசுறேன். எடுத்துக்கலாம், யூபியில் எடுத்துக்கலாம், இல்லை பீகார்ல எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி கட்சியை வளர்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வருது, ரைட்? அப்ப என்ன நடக்கும், அவங்க எந்த எக்ஸ்டெண்டுக்கு போவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு டேட்ல பாலிடிக்ஸ்ல நிறைய கட்சிக்கு வந்து அது மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. நார்த்ல முலாயம் சிங் யாதவோட பையன் அகிலேஷ், ரைட்? லல்லு பிரசாத் யாதவ், அவங்க பசங்க. அதே மாதிரி மாயாவதி. இதை வந்து சென்ட்ரல்ல நம்ம சொல்றோம். காங்கிரஸ் நிறைய ஸ்டேட்ல, எஸ்பெஷலி குஜராத் ஆகட்டும், மத்திய பிரதேஷ் ஆகட்டும், இங்கெல்லாம் வந்து சர்வைவல் சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி, ஒன்று அவங்களுக்கு வயசாயிடுச்சு, இன்னொன்று வந்து செகண்ட் இன் கமாண்ட், அவங்களுக்கு அடுத்தது யாருன்றது கிடையாது. இந்த சைடு சவுத்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் தெலுங்கானால பிஆர்எஸ் ஆல்மோஸ்ட் காணாம போயிட்டாரு. ஸ்டேட் எலெக்ஷன்ல அவர் இப்படி தோர்வார்ன்றது யாருமே எதிர்பார்க்கல. மறுபடி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து அவங்க மறுபடி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. ஏன்னு சொன்னால் அவங்க இந்த ஆட்சி இருந்த சமயத்துல நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, இப்போ ஒன்று ஒன்றா மாட்டிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா காங்கிரஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த சைடு அது ஓடிட்டு இருக்கு. இந்த சைடு மகாராஷ்டிரால சரத்பவார் கட்சி ரெண்டா உடஞ்சிருச்சு. சரத்பவார், ரைட், மெயின் பர்சன், அவரோட சர்வைவல். உதய் தாக்கரே, சிவசேனாவோட ஒரிஜினல் அப்பாவோட கட்சியை வந்து நடத்திட்டு இருந்தாரு, அவரு இப்போ வந்து சர்வைவல் பொசிஷன்ல நிற்கிறாரு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே வந்து நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. தமிழ்நாடு வந்து இப்போதைக்கு வந்து டிஎம்கே வந்து பயங்கர ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கிறாங்க. பட் ஈக்குவலி ஸ்ட்ராங்கா வந்து பிஜேபியை வந்து கவுண்டர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இதை வந்து நிறைய பேர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. எஸ், பிஜேபி அரைவ் ஆகலன்னு. ஆனால் ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒவ்வொரு எதிர்கட்சிக்காரங்க யாரு என்ன பேசிட்டோம், பிஜேபியை தப்பா பேசாத இல்ல எதிர்த்து பேசாத எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கிடையாது. அப்பனா தட் மீன்ஸ் தட் தே ஹாவ் அரைவ்ட், ரைட்? ஸோ அவங்க வந்து இந்த தடவை ஜெயிக்கலன்றது அடுத்த விஷயம். பட் அவங்க வந்து அரைவ் ஆயிட்டாங்கன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். எடுத்து பாருங்களேன், ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால்ல வந்து பிஜேபின்ற ஒரு பிரசன்ஸே கிடையாது. இந்த தடவை அவங்க வந்து ஆல்மோஸ்ட் நம்பர் 2 பொசிஷன்ல நிக்கிறாங்க. அங்க சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி காணாம போயிடுச்சு. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்ல வந்து அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது இன்னைக்கு. அதாவது லாஸ்ட் ஒரு 50-60 இயர்ஸா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க காங்கிரஸ் தான்ன்றது இருந்துச்சு. காங்கிரஸ் அங்க நான் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கு ஆல்மோஸ்ட், ரைட்? ஸோ நிறைய இடத்துல வந்து இவங்களோட சர்வைவல் இஷ்யூஸ் இருக்கு. அப்ப உள்நாட்டுல என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு கட்சிக்கு வந்து சர்வைவல் இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னால் நேச்சுரலி கலவரம் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து நம்ம 2019 எலெக்ஷன் சமயத்திலேயே நம்ம பார்த்தோம். அப்ப சிஏஏ ப்ரொட்டஸ்ட் ஓடிச்சு, விவசாய போராட்டம் ஓடிச்சு, எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, அது ஆல்மோஸ்ட் காணாம். இப்ப மறுபடியும் இது எல்லாமே வந்து தலை தூக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அடித்தளத்துக்கான சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்க பார்க்க வேண்டியது 2-3 விஷயம். என்னது? முடிஞ்ச அளவுக்கு, மறுபடியும் நான் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டேபிள் மைண்டா இருக்கிறது வந்து புத்திசாலித்தனம். மார்க்கெட்ல நடக்கிற விஷயம்ன்றது ஒண்ணு, நியூஸ்ன்றது ஒண்ணு. நியூஸை பார்த்துட்டு நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க. ஸ்டாக் சார்ட்டை பார்த்துட்டு நீங்க ரியாக்ட் பண்றது வந்து புத்திசாலித்தனமா இருக்கும். வேல்யூ பாருங்க. இந்த இடத்துல வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது ஒண்ணு, பட் ஆல்வேஸ் வந்து வேல்யூவும் பாருங்க. இந்த பிரைஸுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒர்த்தான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ டெஃபினெட்லி பி ரேஷியோஸ் பார்க்கலாம், ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் நம்ம பார்க்கலாம், அண்ட் அவங்களோட க்ரோத் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து ஃபண்டமெண்டல்ல வந்து டச் பண்ணியே ஆகணும். இதுதான் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஓவர் வெயிட்டா இருக்கா இல்லை அண்டர் வேல்யூவா இருக்கா. அண்டர் வேல்யூ இருந்துச்சுன்னா புக் வேல்யூக்கு வந்து நிற்கும். ஓவர் வேல்யூவா இருந்துச்சுன்னா ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் ஆகும். எப்பயுமே வந்து ப்ரைஸ் வந்து ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டட். நாளைக்கு வந்து இந்த கம்பெனி இப்படி சம்பாதிக்க போறாங்கன்னு எதிர்பார்த்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே ஊறிடும். பட் ஏதாச்சும் ஒரு கட்டத்துல ஒன்று சம்பார்த்தனை இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி சம்பார்த்தனை இன்க்ரீஸ் ஆகலன்னு சொன்னால் ப்ரைஸ் கீழே வந்து ஆகணும். இதான் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி.
இதை வந்து டெக்னிக்கலா நம்ம வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகுது, எது மேலே போனாலும் கீழே இறங்குன்றது நம்ம பேசுறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ரியாலிட்டி செக் ஒன்று. இந்த ஒரு தருணத்துல தான் டெக்னிக்கலும் ஃபண்டமெண்டலும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இடத்துல வந்து நிற்பாங்க. ஃபண்டமெண்டல் எப்பயுமே வந்து லாகிங் இண்டிகேட்டர். ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் அது வந்து ப்ரைஸை வந்து நம்ம பார்க்குறோம். பட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன அசம்ஷன் பண்றோம்னா, இந்த நியூஸ் எல்லாமே வந்து யாருக்கோ தெரியுது, ஏதோ ஒன்று இருக்கு, அது வந்து மார்க்கெட்ல இருந்து டிஸ்கவுண்ட் ஆயிடுதுன்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து மனசுல வச்சுங்க. மறுபடியும் நம்ம மெயின் மேட்டருக்கு வரலாம். ஸோ அரசியல் சூழ்நிலைனால உள்நாட்டில் நிறைய கலவரம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏற்கனவே வந்து மாவோயிஸ்ட், நம்ம ஊர்ல இருக்கிற நெக்ஸலைட்ஸ்ன்னு வாங்க, மாவோயிஸ்ட்னு வாங்க, இவங்க எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 6-7 வருஷமா நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆயிட்டு இருக்கு. நீங்க எடுத்து பாருங்களேன், பிஃபோர் 2014 ஆல்மோஸ்ட் மாசம் ஆனால் 2-3 அட்டாக்ஸ் இருந்துச்சு. இன் பர்டிகுலர் மத்திய பிரதேஷ் ஆகட்டும், மகாராஷ்டிரா ஆகட்டும், யூபி சைடு ஆகட்டும், சத்தீஸ்கர் ஆகட்டும், ஒரிசா ஆகட்டும், ஆந்திரா சைடு ஆகட்டும், இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமா நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நான் எக்ஸிஸ்டன்ஸ். அப்ப என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இது மாதிரி எலெக்ஷன் டேட்டுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது முடிஞ்சிச்சு. மூணாவது நம்ம எடுத்துக்கலாம் பாகிஸ்தான். பாகிஸ்தான் மோஸ்ட் லைக்லி இந்தியாவோட எலெக்ஷன் சமயத்துல இந்த தலையிட மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு டைமும் அவங்க வந்து தலையிட்டும் போதும் மோடியோட ஆக்ஷன் ரைட், அது வந்து இட் பிகேம் ஏ ப்ரோ பிஜேபி ஆச்சு. ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து கரண்ட் கவர்மெண்ட் வந்து அவங்க வேணான்னு தான் நினைப்பாங்க. ஏன்னு சொன்னால் கரண்ட் கவர்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் பாகிஸ்தானோட நான் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க, ஒரு முற்றுப்புள்ளி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறாங்க. எடுத்து பாருங்களா, 2014 முன்னாடி பாகிஸ்தான் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு பாகிஸ்தான் எப்படி இருக்குன்றது. அது காரணம் நம்ம வச்ச செக்மேட்ஸ். அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு வந்து யார் சப்போர்ட் பண்றாங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மோஸ்டா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், யுஏஇ, துபாய் ஆகட்டும், இல்லை சவுதி அரேபியா ஆகட்டும், ஓமான் ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், இவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இந்தியா வந்து கிளியர் கட்டா வி ஹாவ் அப்பர் ஹேண்ட் தென் திஸ் பீப்புள். அந்த முஸ்லீம் பிரதர்ஹுட்ன்ற அந்த கான்செப்டை வந்து கட் பண்ணி விட்டாங்க. இருங்க, வியாபாரம் எது அதுக்கு வாங்கன்ற மாதிரி எடுத்துட்டு வந்துட்டாங்க. நீங்க எந்த ரிலீஜன் வேணா இருங்க, பட் நியாயம் என்ன இருக்கோ அது வாங்க, வியாபாரம் பண்ணலான்றதை எடுத்துட்டு வந்தப்ப டெஃபினெட்லி எல்லாருமே வந்து வியாபாரம் தான் வந்து முக்கியன்றது தோணும். பாகிஸ்தான் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ். எப்பயுமே இந்த சீப் பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து காணாம போயிடுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா உண்மை என்னதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நிச்சயமா காணாம போவாங்க. அந்த ரகத்துல தான் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு காணாம போயிடுச்சு. எவ்வளவு நாள் தான் வந்து நீங்க பிளாக்மெயில் பண்ணிட்டு இந்த ரிலீஜியன்ற பேர்ல வச்சுட்டு நீங்க வந்து ஆட்டம் ஆடுவீங்க? அது எல்லாமே வந்து செக்மேட் ஆயிடுச்சு. ஸோ இதே சுச்சுவேஷன் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும். நீங்க எடுத்து பாருங்க, லாஸ்ட் இந்த ஆர்டிகல் 370, நானே வந்து ஒரு மீடியால வந்து ஒரு டிவி சேனல்ல வந்து டிபேட்ல இருந்தேன். ரெத்தார் ஓடும் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எக்ஸிஸ்டன்ஸ், ஆல்மோஸ்ட் நான் எக்ஸிஸ்டன்ஸ், ரைட்? அங்க இருக்கிற டெவலப்மெண்ட் ஆகட்டும், அங்க டூரிஸ்ட் போன வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் 2 crore பீப்புள் வந்து அங்க விசிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்க பொழப்பு முக்கியம், அவங்களோட ஏர்னிங்ஸ் முக்கியம், அவங்க ஃபேமிலி சந்தோஷம் முக்கியம். இது எல்லாமே வந்து டெஃபினெட்லி வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து இதை வந்து சீர்குலைக்கணும்னு தான் பார்ப்பாங்க. சரி, இப்போ கரண்ட் கவர்மெண்டோட சிச்சுவேஷன்னால வேற யார் பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னால் டெஃபினட்டா சைனா வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து பாதிக்கப்பட்ட ஒரு நாடு. சைனா நிச்சயமா வந்து உள்ள தலையிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. சைபர் அட்டாக்கா இருக்கலாம், இல்ல கலவரம் தூண்டுறதுக்கான இதா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. போன தரையும் வந்து அவங்க பெரிய லெவல்ல வந்து ஃபண்டிங் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இட்ஸ் தேர் ஆன் ஏ ஓப்பன் பப்ளிக் டொமைன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, யார் எதுக்கு இந்தியாவில் நடந்த ஒவ்வொரு கலவரத்துக்கும் வந்து ஃபண்டிங் பண்ணாங்கன்றது இட்ஸ் தேர் ஆன் ஏ பப்ளிக் டொமைன். பப்ளிக் டொமைன்றது இன்னைக்கு டேட்ல இதுலயே வந்து நிறைய கட்சிக்காரங்களாம் உள்ள புந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆத்தென்டிக் சைட், ரைட்? சில கவர்மெண்ட் சைட்ஸ் இருக்கும், பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸோட வெப்சைட்ஸ் இருக்கும், அதுலலாம் நீங்க வந்து போய் பார்க்கலாம்.
டெஃபினட்டா வந்து இந்த பிபிசியோ இல்லை அது மாதிரி இதுல போய் பார்க்கறதுல அர்த்தம் கிடையாது. இட்ஸ் ஆல் பயாஸ்டு. ஸோ இது வந்து பிஜேபி சப்போர்ட்டோ இல்லை காங்கிரஸ் சப்போர்ட்டோ நம்ம வந்து பேசல. இது எல்லாமே வந்து மார்க்கெட்ல இருக்குன்றது ஒன்று இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா இன்னைக்கு டேட்ல வந்து ஃபைனான்சியல் டெரரிசம்ன்றது ஒரு பெரிய லெவல்ல வந்து நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஹிண்டல்பர்க் செய்தி வந்தப்ப அதானி ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் எப்படி உளுந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் 60% 70% வந்து ஸ்டாக் கிராஷ் ஆச்சு. நான் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நான் சொல்றது வந்து கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்குற ஒரு விஷயம். நினைச்சு பாருங்களேன், 75% ஆர் 74% அதானி அவங்களே வச்சிருக்கிறாங்க. ஒன் இன்னொரு ஒரு 15% ஆர் 18% வந்து எஃப்ஐஐஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து டிஐஏ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக்ல ஓப்பனா இருக்கிறது வந்து வெறும் 6% இல்லை 7% தான் இருந்துச்சு. அந்த 7% ஷேரை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டாக்கை 70% கிராஷ் பண்ண முடியுமா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், கவர்மெண்ட் வந்து இவன் நல்லவனா கெட்டவனான்றது அடுத்த இன்வெஸ்டிகேஷன் வச்சுப்பாங்க. கவர்மெண்ட் பார்க்கறது வந்து இல்ல ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி பார்க்கறது வந்து எப்படி இவங்க இது ட்ரிகர் பண்ணாங்க, அடுத்த தர இது மாதிரி ட்ரிகர் பண்ணக்கூடாது ஏன்னு சொன்னால் இட்ஸ் அ டிசாஸ்டர். இது வந்து நீங்க நியூக்ளியர் பாம்பு போடுறதோட பெரிய டிசாஸ்டர். ஸோ இது மாதிரி நடக்காத இருக்கிறதுக்கு என்ன வழின்னு தான் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் டெஃபினெட்லி அந்த விதத்துல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் அதுக்கப்புறமா வந்த 2-3 ரிப்போர்ட்டுக்கு வந்து பெரிய ரியாக்ஷன் கிடையாது மார்க்கெட்ல. இது வேதாந்தாவுக்கு அகேன்ஸ்டா இது மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, சில அதர் கம்பெனிஸ்க்கு அகேன்ஸ்டா வந்துச்சு. அப்போ வந்து மார்க்கெட்ல எதுவுமே நடக்கல. ஏன் நடக்கலன்னு சொன்னால் இந்த ப்ரிவென்ஷன் ஸ்டெப் வந்து வந்துருந்துச்சு. மறுபடியும் ஏதாச்சும் நியூ ட்ரிக் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஞாபகம் வச்சுங்க, இந்தியாவோட பொருளாதாரம் செம்ம சாலிட் பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டு இருக்கும். அடுத்த ஒரு 6-7 வருஷம் வந்து நம்மளோட டைம், நம்மளோட growth இருக்கு. இந்த ஃபாலிங் மார்க்கெட்ல இப்ப நான் பை பண்ணலாமான்றது நீங்க யோசிக்காதீங்க. பை பண்ணுங்க. எங்க பை பண்ணணும்னு சொன்னால் ஒரு சப்போர்ட் ஜோன் டெக்னிக்கல் தெரிஞ்சிச்சுனால் ஒரு வீக்லி சப்போர்ட் ஜோன் இல்ல மந்த்லி சப்போர்ட் ஜோன்ல வந்து சப்போர்ட் எடுக்கட்டும், இல்ல ஃபர்ஸ்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன்ஸ் வரட்டும். ஞாபகம் வச்சுங்க, ஒரு நல்ல ரேலியான ஸ்டாக்கு, அந்த ஸ்டாக்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20-30-40% வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் வரட்டும். மார்க்கெட்ல 3 விதமான ரிவர்சல்ஸ் வரும். ரிவர்சல்ன்றது மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு, கீழே இருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போறதா வந்து நம்ம இப்போ பேசுற ரிவர்சல். இப்போதைக்கு மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு, எவ்வளவு தூரம் வரும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. 3 விதமான ரிவர்சல்ஸ் இருக்கும். ஒன்னு வி ஷேப் ரிவர்சல், சம்திங் வாட் ஹேப்பன் இன் 2020 ஏப்ரல். எந்த ஸ்பீடுக்கு கீழே விழுந்துச்சோ அதே ஸ்பீடுக்கு வந்து மேலே ரிவர்ஸ் ஆச்சு, அது வி ஷேப் ரிவர்சல். ரெண்டாவது டைப் ஆஃப் ரிவர்சல் வந்து யூ ஷேப் இருக்கும். இப்படி வந்து மெதுவா வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆயிட்டு மேலே போகும். டெக்னிக்கலா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் யூ ஷேப் ரிவர்சல்ன்றது. இதுல வந்து டைம் பிடிக்கும், பாட்டம் ஃபார்மேஷன் நல்லா இருக்கும், அந்த லெவலுக்கு அப்புறமா ரிவர்சல் ஆகும். இன்னொன்று வந்து சைட்வேஸ் கன்சாலிடேட் ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரேக் அவுட் ஆகும். சம்திங் ரீசெண்டாக நம்ம ஜோஹோ மீட்டிங் ஆகட்டும் இல்லை யூடியூப்லயும் சரி, நம்ம வந்து விப்ரோவோட மந்த்லி சார்ட் வச்சு நம்ம சில விஷயங்கள் காட்டியிருந்தோம். அது வந்து டிப்பிக்கலி சைட்வேஸ் கன்சாலிடேட் ஆகி ரிவர்சல் ஆகிற பேட்டர்ன். இந்த 3 விதத்துல ஏதாச்சும் ஒன்றில் தான் ரிவர்சல் ஆகும். வெயிட் பண்ணுங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்டர் பண்றது புத்திசாலித்தனமா இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த கரெக்ஷன்ஸ் இன்னும் எவ்வளவு தூரம் போகுன்றது தெரியாது. பட் டெஃபினட்டா ஞாபகம் வச்சுங்க, இந்த தேதி எலெக்ஷன் தேதி ரிசல்ட் வந்து வரது வந்து 4ஆம் தேதி, அது டியூஸ்டே. லாஸ்ட் எலெக்ஷன் முடியறது வந்து ஜூன் 1ஆம் தேதி, அது வந்து சாட்டர்டே. சாட்டர்டே இன்னைக்கு ஈவினிங்கா வந்து எக்ஸிட் போல் இருக்கும். ஈவினிங் எக்ஸிட் போல் இருக்குனால் மண்டே இன்னைக்கு ஒன்று அப்பர் சர்க்கியூட்டா இருக்கும், லோவர் சர்க்கியூட்டா இருக்கும், ஒரு பெரிய மூவ் இருக்கும். அந்த பெரிய மூவுக்கு அடுத்த நாள் ரைட் எலெக்ஷன் ரிசல்ட். ஸோ எந்த மூவ் இருந்தாலும் மண்டே இன்னைக்கு எந்த மூவ் இருந்தாலும் அதுக்கு அடுத்த நாள் ஆப்போசிட் சைட்ல மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. until unless there is a bigger surprise. சப்போஸ் இப்போ இருக்கிற நியூஸ் பிரகாரம் பிஜேபி ஒரு தம்மிங் மெஜாரிட்டியில வரதா வந்து நியூஸ் இருக்கு. சப்போஸ் அதுல வந்து ஏதாச்சும் ஒரு அப்செட் இருக்குன்னு சொன்னால் கேப் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல அதோட ஜாஸ்தி நம்பர்ஸ் வருதுன்னு சொன்னால் கேப் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ
நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நீங்க குத்து மதிப்பா ஃப்ரைடே அன்னைக்கு எடுக்கிற டிசிஷன்ஸ் தான். ஸோ நீங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்து மோஸ்டா மே 31 எடுக்கிற டிசிஷன் தான் இருக்கும் ஃப்ரைடே, ரைட்? அப்ப அது வந்து பியூர் கேம்பிளா இருக்கும். இப்ப நம்ம வந்து பார்த்தோம், இதுக்கான சாம்பிள் வந்து நம்ம பார்த்தோம். டிசம்பர் 3 2023 5 ஸ்டேட் எலெக்ஷன் வந்தப்ப மண்டே அன்னைக்கு மார்க்கெட் அதுக்கப்புறமா கண்டினியூஸ் ரேலி தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதே சூழ்நிலையில தான் மறுபடியும் வந்து ஜூன் மாசம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் தேதி வந்தோடனே என்னைக்கு லாஸ்ட் எலெக்ஷன் எக்ஸிட் போல் அன்னைக்கு இருக்கும், மண்டே அன்னைக்கு கேப் அப் ஆர் கேப் டவுன், டியூஸ்டே அன்னைக்கு ரிசல்ட்ஸ். ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். அடுத்த தேதி நான் பார்த்தது வந்து என்னைக்கு அமாவாசை வருது, 6 6th ஜூன். ஸோ மோர் ஆர் லெஸ் வி ஆர் நியர் தட் ஹை எனர்ஜி ஜோன்ல தான் இருக்கணும். ஞாபகம் வச்சுங்க, நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சைட் டாட்ஸ் நீங்க போட்டு கனெக்ட் பண்ணி பாருங்க. பிளஸ் இந்த டேட் நீங்க வச்சீங்க, இன்னையில இருந்து ஆர் மண்டேல இருந்து ஜூன் 4 வரைக்கும் மார்க்கெட்ல பயங்கரமான வோலட்டாலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. யூனி டைரக்ஷன்ஸ் போகாது, கீழே கண்டினியூஸா வந்துட்டும் இருக்காது, மேல அப்சைட் கண்டினியூஸா போறதுக்கும் வாய்ப்புகள் கம்மி. எனிவே நம்ம வந்து அடுத்த வாரத்துல வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போடுறேன். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் டைம் சைக்கிள். லாஸ்ட் 25 இயர்ஸ்க்கான டேட்டாஸ் எடுத்து வச்சு அதுல சில ஒர்க்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன், எடுத்து பார்க்கலாமே. ஸோ பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த பேட்டர்னை வந்து நம்ம அடுத்த வாரத்தில் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.